திரிகிறான், அவரோடு சேர்ந்து உணவருந்துகிறான், ஊழியம் செய்கிறான். ஊழியம் செய்து கொண்டே அவருக்கு பின்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை அவன் திட்டுகிறான். උන්වහන්සේක සේවය කරමින් උදා රාත්‍රියේ හැමදේම කරගෙන උන්වහන්සේගේ පස්පස් ඉඳලා මෙවැනි සැලැස්මක් යෙදුවා. ஒருவேளை அவன் பிரிந்து போயிருந்தான் சொல்லி இருக்கலாம். ஓகே, அவன் கோபத்திலே, எரிச்சலிலே, விரோதத்திலே எதையோ செய்து விட்டானே. සමහරට උන්වහන්සේ අතහැරලා කියන කියනවා තරහ නිසා කෝපය නිසා මෙවැනි දෙයක් කළා කියලා. ஆனால் இவனோ இயேசுவோடு இருந்து கொண்டு ஒரே இடத்திலே உணவருந்தி சாப்பிட்டு ஐக்கியம் கொண்டு பின்னாலேயே அவன் காலை வாரான். උන්වහන්සේ දෙක කාලා බීලා එකට ඉඳලා මේ පස්සෙන් ඉඳලා උන්වහන්සේව පාවලා දුන්නා. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், කොච්චර දුක හිතන දෙයක්ද, எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் என்று யோசித்து பாருங்க. කොච්චර ද්‍රෝහිකමක්ද මේක. கூட இருந்து கொண்டே එකට ඉඳලා முக்கியமான பதவியை வகித்துக் கொண்டே හොඳ වැදගත් වගකීමක් දරගෙන தன்னை நம்பினவருக்கே நம்பிக்கை மோசடி செய்கிறார். තමම විශ්වාස කරන එක්කෙනාටම අවිශ්වාසවන්ත දෙයක් කළා. இதுதான் உலகம் பாருங்க. මේක තමයි ලෝකය. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை ஒரு சில நேரத்தில் யோசித்து பார்க்கலாம். සමහර අපේ ජීවිතයේදී අපි බලනකොට කල්පනා කරනවා. இன்னைக்கு நம்மை கூட ஆண்டவராகிய இயேசு நம்பி நம்மை அழைத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ අපිව විශ්වාස කරලා කැඳවලා තිබෙනවා. நம்மை நம்பி ஒரு சில பொறுப்புகளை, ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். අපිව විශ්වාස කළ යම් දේවල් වගකීම් උන්වහන්සේ දීලා තිබෙනවා. நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து අපි பார்க்க කී දෙනෙක් උන්වහන්සේට විශ්වාසවන්ත වෙනවද කියලා අපි හිතලා බලන්න ඕනේ. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். හිතලා බලන්න අවශ්‍යයි. இயேசு அவனை நோக்கி 50ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 50 වෙනි පදේ බලන්න. இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்று சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඔහුට බලලා කියනවා මිත්‍රය. சிநேகிதனே. මිත්‍රය. இன்னொரு அதிகாரத்துல பார்க்கிற முத்தத்தினாலயா நீ என்னை காட்டிக் கொடுக்கிறாய். පදේක බලනවා නුඹ මාව සිප වැළඳගෙන මාව පාවලා දෙනවා. 40ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் போய் என்ன பேரம் பேசுகிறான். நான் யாரை முத்தம் செய்வேனோ அவன்தான் அந்த ஆள் என்று சொல்றான். එතන 48 වෙනි පදේ බලන්න පුළුවන්. මම යමෙක් සිඹ ගන්නවද? එයා තමයි යේසුස් වහන්සේ කියලා ඔහු කියනවා. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சொல்லுகிறோம். අපි කියනවා අපි යේසුස් වහන්සේගේ දරුවෝ කියලා. கர்த்தருடைய ஊழியர்கள் என்று நம்மை குறித்து අපි சொல்லுகிறோம். කියනවා අපි දේවදාසයෝ කියලා. நம்ம எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? අපි කී දෙනෙක් උන්වහන්සේට හරි ලෙස அவருடைய ඉන්නවා. நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். උන්වහන්සේගේ විශ්වාසයට අපි ඒ ආකාරයෙන් ඉෂ්ට කරනවාද? யோசித்து பாருங்க, இரவிரவாய் ஜெபித்திருக்கிறோம். විතර බලන්න පොඩක් රාත්‍රියක් යාඥා කරනවා. காலையிலே அவனை சீஷராய், ஊழியக்காரனாய் அங்கே அப்பாயிண்ட் பண்ணுகிறார். මේ උදෑසන ඔය ගෝලෙක් ලෙස උන්වහන්සේගේ ගෝලෙක් ලෙස පත් කළා. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவருக்கே அவருடைய காலையை வாரி விடுகிறார். ටික කාලෙකින් බලන්න ඔව්වම උන්වහන්සේව පාවලා දුන්නා. யோசித்து பாருங்க, எவ்வளவு தூரம் அவருடைய இருதயத்தை அது பாதித்திருக்கு. කොච්චර හිතලා බලන්න උන්වහන්සේගේ හදවත කොච්චර දුරට වේදනාවට පත් වෙන්නද? எவ்வளவு தூரம் அது அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கு. එයාගේ හදවත කොච්චර වේදනාවට පත් වෙන්නද? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம்? අපි කී දෙනෙක් අද උන්වහන්සේට විශ්වාස எதற்காக කරනවා? தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றும்படி எத்தனை பேர் நம்ம உண்மையா இருக்கிறோம்? උන්වහන්සේ මොන දේට අපිව කැඳවලා තියනවද? ඒ දේට අපි විශ්වාසවන්ත වෙන්නේ කරනවද? பல நேரங்களிலே நமக்கு உலகத்தின் ஆசைகள் ஏற்படும் போது, සමහර ලෝකයේ ආශාවන් අපිට එනකොට, மற்ற மனிதர்களை நாம் பார்க்கும் போது, අන් මනුෂ්‍ය දිහා අපි බලනකොට உலகத்தாரை போல நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அழைப்பை மறந்துவிட்டு வேறு ஏதோ காரியங்களை செய்ய பார்க்க අපි හිතනවා ලෝකයේ දේවල් දකින්නකොට ලෝකේ තියෙන දේවල් දකින්නකොට අපි හිතනවා අයියෝ අපි දෙවනහසට වඩා මේ දේවල්ට ඇලුම් වෙන්න ඕනේ කියලා. எவ்வளவு காலம் நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று பின்னால் செல்லுகிறது. කොච්චර කාලයක අපි ස්වාමීනි කියලා උන්වහන්සේ පසුපස எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. මට කියලා ජීවිතයක් තිබෙනවා නේද? எனக்கும் ஒரு எதிர்காலம் வேண்டும். මට කියලා අනාගතයක් තිබෙනවා නේද? எனக்கும் நாளை பணம் கையிலே வர வேண்டும் මට කියලා යා මුදලක් මගේ අතට එන්න ඕනේ. என்று சொல்லி எந்த விதமான குறுக்கு வழிகளிலும் போவதற்கு நாம் தயங்காமல் இருக்கிறோம். කොයි මාර්ගේ හරි යන්න මං සූදානම් වෙලා ඉන්නත් අපි කියනවා. யாரையும் காட்டிக் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். කාම හරි පාවලා දෙන්න මං සූදානම්. யாரையும் அமர்த்தி அவர்களை இல்லாமலாக்கி நாம் மேலே வர வேண்டும் என்று முயற்சி செய்யும். කාම හරි නැති කල දාලා මම උත්සාහ කරනවා මං ඉස්සරහට එන්න. யோசித்து பாருங்க, හිතලා බලන්න. எவ்வளவா இயேசுவானுடைய இருதயத்தை அது காயப்படுத்தி இருக்கு. කොච්චර යේසුස් වහන්සේගේ හදවත වේදනාවට පත් වෙනවද? அது மட்டுமல்ல, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி ඒ போய்விட்டார்கள். විතරක් නෙමෙයි හැම ගෝලෙකම උන්වහන්සේව දාලා ගියා. மார்க் 14ஆம் அதிகாரம் 50-52 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால் මාක් 14 52 බැලුවා නම් அங்கே பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். එතන බලන්න පුළුවන් හැමෝම යේසුස් වහන්සේව දාලා දුවලා ගියා. யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறார். යුදාස් පෙන්වුවා උන්වහන්සේව. மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போய் விடுகிறார்கள். අනිත් අය හැමෝම දිව්වා. என்ன இயேசு நினைத்தார்? යේසුස් වහන්සේ මොනවා හිතන්නද ඇත්ත?
மார்க் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ඔයගොල්ලන් 13 වෙනි පරිච්ඡේදය බැලුවා அங்கே ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். යේසුස් වහන්සේ තමන්ව උන්වහන්සේ තෝරගෙන හිටිය තමන් සමග වෙන්න කියලා. இயேசுவானவர் சீஷர்களை தெரிந்து கொண்டதற்கு முக்கிய நோக்கமே அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. යේසුස් වහන්සේ ගෝලයන්ව තෝරගන්න ප්‍රධාන හේතුව තමන් සමග ඉන්න ඕනේ කියන එක. ஆனால் இந்த நடந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது මේ සිදුවෙච්ච වාතාවරණය දිහා බලනකොට அங்கே அவர்கள் அப்படியே ஓடி போய்விட்டார்கள். උන්වහන්සේ අතහැරලා උන් පලා